வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய இன்ஸ்டியூஷனில் யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரிக்கு ஒரு நியூ டெஸ்ட் பேஜ் ஆனது 15/3/2026 இந்த டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த பேட்சில் ஜாயின் பண்ண அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறோம். பாருங்கள், உங்களுக்கு இந்த பேட்ச் ஓகே அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் அப் டு எக்ஸாம், இப்போ இந்த டெஸ்ட் பேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அதோட டியூரேஷன் வந்து இருக்கும். எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 2026 வந்தாலும் சரி, இல்லை 2027 வந்தாலும் சரி, ஓகேங்களா? அப் டு எக்ஸாம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் வந்து இருக்கும். டோட்டலாக நம்ம எவ்வளோ டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 30 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டெஸ்ட் அப்படிங்கிற பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்லிப் டெஸ்ட் மாதிரி போவோம், அதுக்கடுத்து ஒரு யூனிட் டெஸ்ட் மாதிரி போவோம். இதை தாண்டி திரும்ப ரிவிஷன் டெஸ்ட்டில் 2 யூனிட்டை சேர்த்து வைப்போம், திரும்ப ரிவிஷன் டெஸ்ட்டில் 5 யூனிட்டை சேர்த்து வைப்போம், திரும்ப மாடல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3+ எக்ஸாம் வந்து வைப்போம். ஓகேங்களா? இதெல்லாம் டைமை பொறுத்து வந்து முன்னப்பெல்லாம் மாறும். ஸோ இது வந்து ஆக்சுவல் பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். டோட்டலாக ஒரு 2500 கொஸ்டின் பக்கம் நீங்கள் டெஸ்ட் வந்து எழுத போகிறீங்க. இந்த பேட்ச் முழுக்க தமிழ் மீடியத்துக்கான டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா? ஸோ யூஜிடிஆர்பி தமிழ் மீடியத்துக்கான டெஸ்ட் பேட்ச். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு வந்து ஃப்ரீங்க. ஓகேங்களா? தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸு, ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் இது எல்லாமே நாங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் பயப்படவே தேவையில்லை. நாங்கள் எல்லா கொஸ்டினும் வந்து கிளாஸு டெஸ்ட் வந்து எடுத்து கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ இது வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹிஸ்ட்ரிக்கான டெஸ்ட் பேட்ச். இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அப் டு எக்ஸாம் வரைக்கும் வரும். சரிங்களா? பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் 2000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9952563892 இந்த நம்பருக்கு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் பேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் 2000 ரூபா, ஒரே ஒரு பேமெண்ட் தான், சிங்கிள் பேமெண்ட் மட்டும் தான். சரிங்களா? அமௌண்ட் பே பண்ணிவிட்டு உங்கள் நேமு, அதுக்கப்புறம் கோர்ஸ் நேம் யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா 1 டேக்குள்ளே எங்கள் டீம் வந்து திரும்ப உங்களுக்கு கால் பண்ணி கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் வருங்க. ஓகேங்களா? யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரிக்கு வந்து இதுமாரி ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் வந்து அப்டேட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக டெஸ்ட் நம்பர் 1க்கான கொஸ்டின் பேப்பர். கொஸ்டின் பாருங்கள். இந்த டெஸ்ட் முழுக்க ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் ஆன்லைன் ஃபார்மெட்டில் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? நீங்கள் கொஸ்டின் பேப்பரை ஆன்லைனில் பார்த்து நீங்கள் டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். அதற்கான ஆன்சரும் போட்டுரும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதில் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்லேயே அப்டேட் பண்ணிடும். நீங்கள் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து நீங்கள் மார்க் பண்ணி படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ கொஸ்டின் வித் ஆன்சர் ரெண்டுமே வந்துடும். இது வந்து அப் டு எக்ஸாம் வரைக்கும் இருக்கும். டெலீட்லாம் பண்ணவே மாட்டோம். ஓகே, நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வாட்ஸ்அப் குரூப்பில் இன்டிமேட் பண்ணிடும். ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வாட்ஸ்அப் குரூப் தனியாக இருக்குது. அந்த குரூப்பில் என்னென்னைக்கு என்னென்ன டெஸ்ட் நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். அந்த டெஸ்ட்டை நீங்கள் படிச்சுட்டு அந்த டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்லி தமிழ் மீடியத்துக்கான டெஸ்ட் பேட்ச் மட்டும் தான் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பர் 9952563892 இந்த நம்பருக்கு வந்து தாராளமாக கால் பண்ணி நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கூட அட்மிஷன் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வீக்லி ஒரு டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். வாரம் வந்து ஒரு டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். எவ்ரி சண்டே வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சில சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் தனியாக அப்டேட் பண்ணிடுவோம். ஓகே, ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த டெஸ்ட் வந்து பிளான் பண்ணி படிச்சுக்கலாம். சரிங்களா? சார் இந்த வீடியோ நான் வந்து ஒரு 2 மந்த் கழிச்சு பார்க்குறேன், இப்போ நான் அந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணலாமா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய டேட்டில் அப்போ கரண்டாக என்ன டெஸ்ட் போதோ அதை படிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரிமைனிங் டெஸ்ட் வந்து திரும்ப டைம் தருவோம். ஓகேங்களா? ரிவிஷன் அப்படின்னு சொல்லி டைம் தருவோம். அந்த டைமில் பழைய டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு திரும்ப நீங்கள் வந்து மாடல் எக்ஸாமுக்கு வந்து எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? அதுமாரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணாலும் சரி எல்லா கொஸ்டின்ஸும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன், ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அதோட ஃபீஸ் வந்து முன்ன பின்ன மாறும். ஸோ அப்போ என்ன ஃபீஸோ அந்த ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் ஃபீஸ் வந்து 2000 ரூபா போட்டிருக்கோம். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிடுவோம். 5000 மாற்றிடுவோம். ஸோ இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் முன்னாடி ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுக்காங்க. சரிங்களா? தேங்க்யூ.